இலவச வீடு வழங்க கோரி முன்னாள் எம்எல்ஏ மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். மதுரை மேல பொன்னகரத்தைச் சேர்ந்தவர் நன்மாறன். இவர் மதுரை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2 முறை எம்எல்ஏவாக பதவி வகித்தவர். பதவி காலத்தில் அரசியல் சரி, சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் சரி, நேர்மையாகவும் உண்மையாகவும் பணியாற்றியவர் என்று மாற்றுக் கட்சியினரால் பெயர் பெற்றவர். இந்த நிலையில் நன்மாறன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோரிக்கை மனுவுடன் வந்திருந்தார். மதுரை மாவட்ட குறைதீர்க்கும் முகாமில் பொதுமக்களுடன் கியூ வரிசையில் நின்று மனு கொடுப்பதற்காக காத்திருந்தார். அங்கு அவரை அடையாளம் கண்டறிந்த சிலர் மாவட்ட வருவாய் அதிகாரி செந்தில்குமாரிடம் அறிமுகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நன்மாறன் அவரிடம் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தார். அந்த கோரிக்கை மனுவில், நான் இப்போது மதுரை மேல பொன்னகரம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன். எனக்கு சொந்த வீடு எதுவும் இல்லை. இதனால் மாதம் வாடகை கட்ட முடியாமல் மிகவும் சிரம நிலையில் உள்ளேன். எனவே மதுரை ராஜாக்கூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் எனக்கு வீடு ஒதுக்கி தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. மாவட்ட வருவாய் அலுவலர் செந்தில்குமாரிடம் கோரிக்கை மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்த நன்மாறன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நான் இப்போது மதுரை மேல பொன்னகரத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு நிரந்தரமாக குடியிருக்க வீடு இல்லை. எனவே மதுரை ராஜாக்கூரில் அரசாங்க சார்பில் கட்டித்தரப்படும் குடியிருப்பில் இலவச வீடு கேட்டு கோரிக்கை மனு கொடுத்துள்ளேன் என்றார்.